ஜூன் 9. புனித எஃப்ரேம். சிரியா நாட்டின் நிசிபிஸ் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 306ஆம் ஆண்டு பிறந்தார் எஃப்ரேம். தன் கல்வியினை நிசிபிஸ் நகர ஆயர் மேதகு ஜேக்கப்பிடம் பயின்ற எஃப்ரேம் அக்கால வழக்கப்படி இளைஞர் பருவத்தில் திருமுழுக்கு பெற்று ஆயரினால் திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்டார். பெர்சிய அரசன் 2ஆம் ஷாபர் நிசிபிஸ் நகரை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்த திருத்தொண்டர் எஃப்ரேம் ஆயரை காப்பாற்றி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அரசன் ஷாபர் நிசிபிஸ் நகரை சிதைப்பதற்காக மிக்டோனியஸ் ஆற்றை நகருக்குள் விடுகின்ற முயற்சிகளை செய்ய எஃப்ரேம் நகரினை பாதுகாக்கும்படி இறைவனிடம் ஜெபித்து மக்களை பாதுகாத்தார். கிபி 363ஆம் ஆண்டு நிசிபிஸ் மக்களை அரசன் ஷாபர் நிசிபிஸ் நகரிலிருந்து வெளியேற்ற எஃப்ரேம் எடேசா மலைக்குச் சென்று இறைவனை தியானித்து வாழ்ந்தார். கிபி 372ஆம் ஆண்டு எடேசா நகரில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் உணவின்றி பரிதவிக்க எஃப்ரேம் தன் சீடர்களுடன் சென்று பிச்சையெடுத்து உணவளித்தார். சிறந்த மறையுரையாளராகவும் கவிஞராகவும் விளங்கிய திருத்தொண்டர் எஃப்ரேம் கிபி 373ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் நாள் இறைப்பதம் சேர்ந்தார். தூய ஆவியாரின் புல்லாங்குழல் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட எஃப்ரேமினை திருத்தந்தை 15ஆம் ஆசீர்வாதப்பர் 1920ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் நாள் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். புனித எஃப்ரேம் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழ்மையின் பிடியில் துன்பப்படுகிற மக்களுக்காகவும் அவர்களின் ஏழ்மை நிலை மாற வேண்டுமென்றும் ஜெபிப்போம்.